ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்திருக்கிற ஒரு புது ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள். வாங்க, எந்த மாதிரியான ஈவெண்ட் எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஈவெண்ட், கிளாஸ் வித் ஆலன் அப்படிங்கிற ஈவெண்ட் எடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரியான ஈவெண்ட்னால், எப்பயும் போல தான் நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணணும். அது எந்த மாதிரி டோக்கன்னா, ஃபுட்பால் டோக்கன். ஈவெண்ட் பாஸ் யாரெல்லாம் போடுவீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பைக் பால்னு கிங்குக்கு ஒரு எபிலிட்டியும் குயினுக்கு ஸ்கின்னும் விட்டுருக்காங்க. அந்த எபிலிட்டி எந்த மாதிரின்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் பில்டிங்ஸ் அட்டாக் பண்ணுது. அது எந்த மாதிரினா இவை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம். ஸோ இதான் அந்த ஸ்கின்னுக்கு பவர். அதுக்கப்புறம் குயினுக்கு ஃபுட்பால் குயின்னு ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. இந்த ஸ்கின்னும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைக் பால் எபிலிட்டியும் இந்த குயின் ஸ்கின்னையும் நீங்கள் எடுக்கணும்னா நிறைய டோக்கன் சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த விளையாண்டு டோக்கன் சேர்த்து இந்த ரெண்டையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூப்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது இந்த ஈவெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஜெயின் த்ரோவர்னு. லைக் பார்க்க பவுலர் மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் டிஃபென்ஸ் தான் கவர் பண்ணுது. ஒரே நேரத்தில் 3 பில்டிங்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணுது. ஃபஸ்ட்டு அட்டாக் மட்டும் ஒரு 3 பில்டிங்கை டேமேஜ் பண்ணுது. ஸோ அதான் இதோட பவர். அதுக்கப்புறம் என்ன புதுசாக வந்ததுக்குன்னா, இங்கே ஒரு ஸ்பெல் மாதிரி தந்துருக்காங்க, எல்லோ கார்டுன்னு. இதை யூஸ் பண்ணி பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற இன்விசிபிள் ஸ்பெல் மாதிரி தான் எதுவும் யூஸ் ஆகுது. அதுக்கு அந்த ஸ்பெல்லே யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது அவ்வளோவா ஒர்த்து இல்லை. நான் பட் ஜெயிண்ட் ஒர்க் தான் இருக்குது. அதை வேணால் ட்ரெயின் அப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேணுன்னா நாம் அந்த ஜெயிண்டை வச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம், அட்டாக்கிங் வீடியோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதை காமிக்க. இதோட சேர்த்து இன்னொரு ஈவெண்ட்டையும் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி வந்த ஹேலன் சேலஞ்சு தான். அதில் 4th பே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு போய் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பேஸ். இதில் நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறோம். இதான் நம்மகிட்ட இருக்க ட்ரூப்ஸ். இதை வச்சு தான் இப்போ அட்டாக் பண்ணி இதில் 3 ஸ்டார் இருக்கணும், 18 டவுன்கால். ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம அட்டாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு வால் பிரேக் இறக்கி விட்டு வாலை பிரேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோலம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒரு கோலம் இறக்கி விட வேண்டியதான். அதுக்கு பின்னாடியே பெக்கா, அதுக்கு வல்கேரி, அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் லாங் அட்டாக் பண்ண விசார்ட்ஸ் இருந்து. ஓகே, மிச்சம் ஒரு பெக்கா இருக்குது. அதை எங்கே இறக்கலான்னா, இங்கே முன்னாடியே இறக்கி விட்டுருவோம் ஒரு பெக்காவை, கவர் ஆகிக்கும். அதுக்காக ஃபுல்லாக அந்த பக்கம் ஆர்கிளைடர் ஃபுல்லாக இறக்க வேண்டியதுதான். இப்போ கிங்கு அந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த புது எபிலிட்டி தான் இருக்குது. இப்போ கிங்கே இறக்கியாச்சு. இப்போ தேவைப்படும்போது ஸ்பெல்லை மட்டும் போட்டால் போதும், ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்துடலாம். உள்ளேருந்து டிராகன் வருது. இப்போ நம்ம ஆர்கிளைடர் மொத்தமாக முடிஞ்சிடும் போதே, ரேஞ்சை போட்டு விட்டு வேகமாக ஓட வைப்போம். ஓகே, போகுது. விசாஸ் வந்து முடிச்சா நல்லாயிருக்கும். விசாஸ் முடிச்சிட்டாங்க. நம்ம கோலமும் கொஞ்சம் ஆர்கிளைடையும் சேவ் பண்ணியாச்சு. ஸோ அட்டாக் வரதுக்கு நல்லா தான் போகுது. 3 ஸ்டார் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் எல்லா ட்ரூப்ஸும் காலியாக போகுது. அந்த பக்கம் கிங்கும் ஒரு பெக்காவும் தான் சமாளிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு கிங்கும் பெக்காவும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க எப்படியாச்சும் இந்த மேட்ச்சை முடிக்கணும். நமக்கு எபிலிட்டி இருக்குது, அதை போட்டு வர வேண்டியதான். ஸோ அதே எல்லா வெப்பன்ஸையும் காலி பண்ணிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம 3 ஸ்டார் எடுக்க முடியும். 3 ஸ்டார் எடுத்தாச்சு. ஸோ இந்த 4வது அட்டாக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. மிச்சம் 2 அட்டாக் நான் போடவே இல்லை, ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் போடல. அதுக்கான ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த அட்டாக்கு 2 days இருக்குது. ஸோ அந்த 2 days கழித்து
அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.